ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட மினி சீரீஸ் தான் டொமினோ எஃபெக்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ப்ரெசண்டில் ஜேகே வந்துட்டு அப்படியே எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போ அவன்கிட்ட சார் சார் அப்படின்னு ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்ருக்கான். ஃப்ரைடே பின்னாடி நின்று காலைவங்கள மச்சான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு தோட இப்போ தான் திரும்பி பார்த்து ஃப்ரைடே என்ன உன்னை தான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்ருக்க, என்ன சிந்தனையில் இருக்க? இல்லை மச்சான், 1 வீக் ஆச்சு, இன்னும் அவளை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல. கண்டுபிடிப்போம் மச்சான் சீக்கிரம். அப்புறம் இன்றைக்கும் ஒரு மர்டர். என்ன சொல்கிற? மச்சான் போய் பார்த்தா தான் தெரியும் அதே பேட்டனா என்னன்னு. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே கிளம்ப. மியாவும் வந்து ஏறி உட்காரா. பட் அவன் வந்து அப்படியே ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஃப்ரைடேவோ அப்படியே அவளை முறைக்கா அவள் அப்படின்னு திரும்பிக்கிறா. ஆக்சுவலி மியாவோட லவர் வேறு யாரில் ஃப்ரைடே தான். அவன் வந்து ஜேகேவுக்கு ஃப்ரெண்டு. அவனும் வந்து இங்கேயே ஜாயின் பண்ணிட்டான். இப்போ 3 பேருமா சேர்ந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு லேடி தான் இறந்து போயிருக்காங்க. அப்படியே பார்க்குறான். இங்கே யார் என்ன டீட்டெயில்ஸ் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் என்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டீட்டெயில்ஸ்லாம் சொன்னால் மட்டும் கண்டுபிடிச்சிடுவீங்களா அப்படிங்கிறா மியா. ஜேகே அப்படியே திரும்பி அவ்வளோ ஒரு மாதிரி பார்க்க. 1 வாரம் ஆச்சு, என் ஃப்ரெண்டு காணாமல் போய் 1 வாரம் ஆச்சு. உங்கள் கூட தான் அவள் லாஸ்ட்டாக இருந்தா. இப்போ கேட்டால் எதுவும் தெரிலங்கிறீங்க. நீங்கள் ஒரு போலீஸ், இதெல்லாம் அவள் லவ்வர், கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை வேற அப்படிங்கிற மாதிரி மியா கடுப்பாகி கதை. ஃப்ரைடே ஏய் வாயை மூடு, என்ன பேசிகிட்டு இருக்க? க்ரைம் ஸ்பாட்டில் நின்றுட்டு வளரிட்டு இருக்க. அவனுக்கு மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? அம்மா அப்படியே இருந்துட்டாலும் இவ்வளோ நாள் ஆகுது, அவருக்கு இன்னும் கண்டுபிடிச்சி அவளை கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு தோணலைல்ல. ஏய் வளராத, அவனும் ஒத்தே ஃபீலில் தான் இருக்கான். நீ ஏன் அவனை பற்றி இப்படிலாம் பேசினா? என்ன பண்ண சொல்கிற? என் ஃப்ரெண்டு, நானும் அவளை இவ்வளோ க்ளோஸ் தெரியுமா? நீ ஃப்ரெண்டு தான், அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், அவனுக்கு மட்டும் இருக்காதா? என்னத்தை இருந்துச்சு? அப்படி இருந்ததா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பாரு. 1 வீக்கா அவளுக்கு என்ன ஆச்சோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மர்டர் வேறு நடந்துட்டுருக்கு. எங்கே ஒரு நாள் இதே மாதிரி அவளையும் அப்படின்னு சொல்லும் போது ஜேகே வந்து அப்படியே மியாவை கழுத்தை பிடிக்க. மியா அப்படிங்கிற ஃப்ரைடே ஏய் மச்சான் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, என்னடா பண்ணுற கையெடு அப்படின்னு சொல்லி தட்டி விட. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இந்த மாதிரி இன்னொரு டைம் என்கிட்ட பேசினேன் சார். இப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களை இதை மாதிரி சொல்லிட்டேனா? இங்கே பார், உன்னை நான் என் சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கிறேன். நீ என்னை என்ன வேணாலும் திட்டு, ஏன்னா உனக்கு எல்லா உரிமை இருக்குது. அதையும் மீறி அவள் காணாமல் போய் நானும் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கும் இருக்குது. அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் தாங்கிக்குவேன், பேசாமல் இருப்பேன். ஆனால் அவளுக்கு இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கணும், இந்த மாதிரி ஆகணும் ஒரு பேச்சுக்கு கூட சொல்லாத. எனக்கு எதுவும் ஆகாது, அவளுக்கு ஆக விட மாட்டேன். கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளை யாரோ கரெக்ட், அதே தான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் தான் அவளை எதுவும் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரல. அதே சமயம் நம்மளை யாரோ, நம்ம டீமை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க. ஏன் நம்ம போலீஸ்லேயே கூட யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன் அந்த கிரிமினல்ஸ்க்கு உதவி பண்ணுறவங்களா கூட இருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? நம்ம இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு கூட அவளை தூக்கி நம்மளை டைவர்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். கரெக்ட் அப்படிங்கிறான் ஜேகே. அதை தான் சொல்ல வரேன். சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை கண்டுபிடி. என்னால் முடியல அவள் எல்லாமே இருக்கிறதுக்கு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜேகே நான் மட்டும் என்ன சந்தோஷமாகவா இருக்கேன்? உனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு எப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே அவள் தான், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே ஜேகே ஃபீல் பண்ண. இப்போ ஃப்ரைடே ஏய் க்ரைம் ஸ்பாட்டில் 2 பேர் என்ன உளறிட்டுருக்கீங்க? எல்லாரோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்குது. நம்ம வந்தது இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண, அதை மட்டும் பண்ணுவோமா அப்படி சொல்ல. இப்போ அவங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்து சார் என்னாச்சு, கேஸை எதுவும் கண்டுபிடிப்பீங்களா? இதுவும் திட்ட 2 மாதமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு மர்டரும் நடந்துகிட்ருக்கு, ஆனால் நீங்கள் எதையும் கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க. ஜேகேக்கு கடுப்பாகுது. அதில் இன்னொரு ரிப்போர்ட்டரோ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் காணா போய் 1 வாரம் ஆகுது, அவங்களே கண்டுபிடிக்கல, இவர் எங்கே இந்த கேஸை கண்டுபிடிக்க போகிறாரு அப்படி. அப்புறம் இன்னொருத்தன், இந்த கேஸுக்கு உங்களை வெளிநாட்டிலேருந்துலாம் வர வச்சாங்களே சார், நீங்கள் பெரிய புலி சிங்கம்லாம் சொல்லி, கடைசியில் எந்த பருப்பும் இங்கேயும் வேகலை போலையே, உங்கள் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் போல அப்படி இப்படின்னு பேச. செம்ம கடுப்பாய் ஜேகே ஸ்டாப் இட் அப்படின்னு கத்துறான். என்ன சார் எங்கள் வாயை அடைச்சிட்டா போதுமா அப்படின்னு. நிறுத்தியா ரிப்போர்ட்டர்னு உன் இஷ்டத்துக்கு கேமராவை தூக்கிட்டு பத்திரிக்கை சுதந்திரனும் உள்ளே பூந்துட வேண்டியது. நாங்கள் என்னெல்லாம் எவிடன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், எப்படிலாம் அவனை கண்டுபிடிக்க போகிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் உடனே நியூஸாக பரப்பி விட்டுற வேண்டியது. இதை பார்த்துட்டு எந்த மூலையில் உட்காந்து எவன் கிரிமினலோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு
நீங்கள் இப்படி வரீங்களா, நாங்கள் வேறு வழியாக எஸ்கேப் ஆக்குறோன்னு எஸ்கேப் ஆகிறோம். சொல்லப்போனால் இந்த கிரிமினல்ஸை தப்பிக்கிறதே உங்களை மாதிரி மீடியா ஆட்கனால தான். நாங்கள் சைலண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும், நீங்கள் அதை உள்ளே போது எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து எல்லாருக்கும் பரப்பி விட்டுற வேண்டியது. அப்புறம் எங்கே இதில் நாங்கள் சீக்ரெட் மிஷனை சீக்ரெட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜிக்கி கத்த. சரி, எங்ககிட்ட கோவப்பட்டு என்ன சார் ஆக போகுது, நாங்கள் மக்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு நாங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் தான் சார் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. நிறுத்துங்க சார், சில விஷயங்கள் சொல்லணும், சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா. ஆனால் உங்களுக்கு தான் ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் மிஷனில் நாங்கள் 4 பேர் இருக்கோங்கிற விஷயமே தெரியாமல் இருந்தால் இப்போ எங்களில் ஒருத்தி காணாமல் போயிருக்க மாட்டா அப்படின்னு ஃப்ரைடே சொல்கிறான். சார், நீங்கள் இந்த கேஸை கண்டுபிடிக்காமல் அவங்க கூட இருந்த ஒருத்தவங்களையும் தொலைச்சிட்டு எங்கள் மேலே பழியப்பட்டா எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட்டு க்ரைம் பாட்டில் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டுறதை ஃபஸ்ட்டு நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டிங்களா, இதுக்கு மேலே யாருக்கும் நிற்காதுங்க, நாங்கள் கேஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம், முடிஞ்சா இல்லை நீங்களே போய் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விரட்டி விட்டுட்டு அப்படியே ஜேகே கடுப்பாக, சார் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரைடே வந்து, மச்சா ரிலாக்ஸ்டா அப்படிங்கிறான். முடியலடா, அவளை காணோன்னு நான் வருத்தத்தில் இருந்தால் இவனுங்க வேற ஏதோ அவள் காண போனதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. ஆனால் உண்மை தான், எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குடா. அவள் என் கூட வந்ததுக்கப்புறம் தான் காணாமல் போயிருக்கா, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஃபீல் பண்ணேன். சரி, அன்றைக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக விடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த கேஸை பற்றி அவங்க யார் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துட்டுருக்கா. இங்கே ஜேகே அப்படியே அவன் ஃபோனில் உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறான். எங்கடி இருக்க, எங்கே போன நீ, 1 வாரம் ஆச்சு, பெரிய ஜான்சி ராணி மாதிரி பேசுவேன், அன்றைக்கி என்கிட்ட எப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரைனி டே நைட்டு ஃபஸ்ட் டைம் நீங்களும் அவனு தனியாக இருந்ததை அப்படியே நினச்சி பார்க்குறான். பாஸ்ட்டில் நீங்கள் இப்போ அந்த நைட்டை பவர் கட் வேறு ஆகவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பினோம், நீங்கள் அப்படியே யாரோங்க நிற்கிற மாதிரி தெரியுதுன்னு, ஜேகே ஜேகே நீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே வரீங்க. பட் திரும்பவே இல்லை. நீங்கள் கிட்ட வந்து ஜேகே அப்படின்னு டச் பண்ண டக்குன்னு அவன் திரும்ப பவரும் வருது. பார்த்தா ஜேகே தான். என்னாச்சு அப்படிங்கிறான். எவ்வளோ நேரமாக கூப்பிட்டேன், காது கேட்கல என்ன அப்படின்னு கத்துறீங்க. இல்லை மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, சரியாக கேட்கல, பவர் வேறு கட் ஆயிடுச்சா, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வெளியே போகலான்னு நினச்சேன். கூப்பிட்டியா நீ, ஏன் கூப்பிட்ட அப்படின்னு. நானும் பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அதை பற்றி கேட்கலான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக, சரி சரி பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு போலீஸ், நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிறீங்க, ஒன்றும் குறைச்சல ஆடிட்டு. சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வரான். மழை விடுற மாதிரி தலை, ஸோ நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். எங்கே வா அப்படின்னு பயப்பட, என்னடி இப்போ தான் நான் போலீஸ், எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்கள நீ பார்த்த அப்படின்னு உங்ககிட்ட கேட்க, என்ன கலாய்க்கிறீங்களா ஏச்சே அப்படின்னு சொல்ல. அப்புறம் நீங்கள் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறான். ஏன் நீங்கள் சமைச்சு தர போகிறீங்களா? ஆமாம், இப்படி மழை பெஞ்சிட்ருக்கு, ஆர்டர்லாம் போட முடியாது, ஸோ வீட்டிலே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எனக்கெல்லாம் அவ்வளோவா வராது, மியா தான் அங்கேயே சமைப்பா. நோ ப்ராப்ளம், நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நிஜமாவா அப்படின்னு கேட்டேன். அவன் கிச்சனுக்குள்ளே போக நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. நல்லா சமைப்பீங்களா, அப்பாடா இப்போ நல்லா நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு, சரி ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கொடு அப்படிங்க. இதெல்லாம் கட் பண்ணால் என்ன இல்லை ஸ்பாயில் ஆகிடுமே அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை பார்க்க அப்படின்னு சிரிக்கிறீங்க. அப்புறம் எதுக்குடி இப்போ நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டேன் அப்படிங்க. சும்மா அப்படிங்கிறீங்க. அப்படியே தூக்கி உங்களை அங்கே உள்ள அந்த செல்ஃப் இருக்கலாம் அதில் உட்கார வச்சிட்றான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு, நீ என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், நீ இன்னும் பதில் சொல்லலாம் அப்படின்னு. நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அதை நல்லா சமைச்சு கொடுங்க, பிகாஸ் நான் எதையாச்சும் கேட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சொதப்பி பசியில் அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு தான் நீங்கள் எது சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ற ஐடியாவில் தான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கேரட்லாம் கட் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்றீங்க. அவன் உங்களை அப்படியே மொறிக்க, நீங்கள் கேரட் நல்லா இருக்குப்பா, நீ வேணா சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கேரட் எடுத்து அவன் வாய்க்குள்ளே வைக்க போனால் அதுக்குள்ளே அவனோ சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லி உங்கள் வாயில் வைக்க கேரட்டை அப்படியே வந்து கடிக்கிறான். நீங்கள் அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்க அவனோ என்ன அப்படின்னு புருவத்தை அப்படியே லிஃப்ட் பண்ணி கேட்க, நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷை ஆகுறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறான்.
காய்கறிலாம் அப்படியே அவனே கட் பண்ணி போட்டு எல்லாம் செய்ய நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. அவன் ரொம்ப அழகாக சமைச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு உங்களை குழந்த மாதிரி தூக்கி இடுப்பில் வச்சுக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு போலீஸானே, போலீஸாக இருந்தாலும் எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல எதை அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி அப்போ என்ன கட்டிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்படி நான் சொல்லவே இல்லையா அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனும் என்ன மேடம் இறங்குற ஐடியா இல்லையா அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே டைனிங் டேபிளுக்கு அவன் தூக்கிட்டு வந்துட்டான். நீங்கள் அச்சோ அப்படின்னு அப்படியே இறங்கிக்கான அவன் சிரிச்சிட்டே அப்படியே உட்காந்துக்கிறான். இப்போ 2 பேரும் உட்காந்து நீங்கள் அவன் சமைச்சதெல்லாம் சாப்பிட்றீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாவ் ரியலி நல்லா சமைச்சிருக்கீங்க, எனக்கெல்லாம் நல்லா சாப்பிட தான் தெரியும் அப்படிங்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணுறான். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தனியாகவே தானே இருக்கேன், அப்போ இதெல்லாம் எனக்கு அவசியம், அதான். ஏன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மூஞ்சி அப்படியே மாறிடுது. அப்போ நீங்கள் என்னாச்சு, நான் எதுவும் தப்பாக கேட்டேனா அப்படின்னு அப்படியே கேட்க ஒன்றும் இல்லை, அவங்க இப்போ என் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓ உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் அப்படின்னு இறந்துட்டாங்க அப்படிங்கிறான். ஓ சாரி அப்படிங்கிறேன். இட்ஸ் ஓகே விடு சாப்பிட நீ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பேசிக்கவே இல்லை, சைலண்ட்டாக அப்படியே சாப்பிட்டலாம். முடிச்சதுக்கப்புறம் அவனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்க. நீங்கள் எனக்கு சமைக்க தான் தெரியாது, இதெல்லாம் நான் நல்லாவே பண்ணுவேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை நவுத்தி விட்டுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து பூந்து அப்படியே வந்துட்டு வெசல்லாம் வந்து க்ளீன் பண்ண. அவனும் இட்ஸ் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கை மேலே கை வச்சு அவன் பிடிக்க இப்படியே 2 பேரும் அப்படியே அதை வாஷ் பண்ணுறீங்க. அப்போது அப்படியே ஜேகே உங்களோட ரொம்ப நெருங்கி நிற்கிறான். ஸோ உங்களோட கழுத்து அவனோட மூஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அவன் வந்து அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே வெஷல் வாஷ் பண்ண உங்களுக்கு தான் ஒரு மாதிரி குறுன்னு இருக்குது. ஐயோ மனுஷன் நம்மளை படுத்தி எடுக்கிறானே, இன்றைக்கி ஒன்டே இங்கேருந்து எப்படியாவது ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே நிற்க. அவனும் எல்லாத்தையும் அவனே கழுவிருப்பான். ஸோ நீங்கள் கையை மட்டும் அப்படியே நீட்டிகிட்டே நின்றுட்டு கற்பனையில் இருக்க. அப்போ கழுத்தில் அப்படியே ஃபேஸ் வச்சு என்ன கனவு உலகத்தில் இருக்க போல் அப்படின்னு கேட்க அப்படின்னு திருக்கிட்டு நீங்கள் திரும்பி பார்க்க என்ன இப்படி இங்கே எவ்வளோ நான் நிற்கிறது ஐடியா, தூங்கலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. சரின்னு அப்படியே 2 பேரும் வரும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவன் ரூம்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்ல அவன் இந்த சைட் வர. நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்னு உங்களே பார்க்குறான். இல்லை நமக்கு இன்னும் மேரேஜ்லாம் ஆகலைல்ல, அதனால் ஸோ வாட் அப்படிங்கிறான். இப்படி ஒன்றா ஒரே ரூமில் அதெல்லாம் தப்பு. என்ன தான் நான் போலீஸாக இருந்தாலும் மாடர்ன் கேர்ளாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, என்னை நம்பி அனுப்பிச்சிருக்காங்க நான் அப்படின்னு. ஏய் நிறுத்து, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? அப்புறம் நீங்கள் நான் பெட்ஷீட்டு தலைவாணி தான் எடுக்க வந்தேன், நான் அங்கே சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் படு. அப்பா என்னெல்லாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நீங்கள் இல்லை அது வந்து சரி படு, ரொம்ப கற்பனை குதிரையை ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சோஃபாவில் படுத்துக்கிறான். நீங்கள் சே மானம் போச்சு, அவன் என்னமோ படுக்கிற மாதிரி ஓவராக பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அங்கே போய் படுத்ததும் நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சீக்கி தூங்கிட்டான். நான் எட்டி பார்க்குறீங்க. அவன் அப்படியே அசைவே எல்லாம் படுத்துக்கும். தூங்கிட்டான் போல். நமக்கு தான் புது இடம்னு தூக்கம் வர மாட்டேங்குதா, பேசாமல் அவன் இங்கேயே படுத்துருந்துருக்கலாம், பேசிகிட்டாவது இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வேணாம் அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே நீங்கள் தண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன தண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. சே தூங்கும்போது எடுத்து வைக்க மாட்டோமா, சரி போய் எடுத்து குடிப்போம் அப்படின்னு மெதுவாக சத்தம் இல்லாமல் போய் கிச்சனில் நீங்கள் ஃப்ரிட்ஜை திறக்க இப்போ உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தண்ணி பாட்டிலோட திரும்பினா ஜேகே தான். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கே நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக வந்தால் கேட்கணுமா அப்படிங்கிறீங்க. இல்லை எழுந்து வந்து எதுவும் வேணுமான்னு கேட்க வந்த தண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு ஏன் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி சொல்கிறான். இந்தாங்க அப்படின்னு நீங்கள் தண்ணி எண்ணிட்ட அவனும் அப்படியே உங்களை தூக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்படியே தண்ணி பாட்டில் கீழே விழுக உங்களை அப்படியே தூக்கிட்டு வரோம். நீங்கள் ஜேகே வேண்டாம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஐயோ நானும் நீ சொன்னேன்னு தான் அங்கே போய் படுத்தேன், பட் என்னால் முடியலையே, ஐ நீட் யூ அப்படிங்கிறான். வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அவனை தள்ளுறீங்க. அவன் விடாமல் ப்ளீஸ் டே நம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமே, இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறான். நோ ஜேகே இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளிவிட்டு இந்த பக்கம் ஓட அவனும்
ப்ளீஸ் பேபி நைட்டில் கபடி ஆடாதடி வா அப்படி சொல்லி கைப்பிடிச்சிருக்கா. நோ அப்படின்னு தள்ளி விட்டு திருப்பி இந்த பக்கம் ஓடி வரீங்க. அவனும் ஹே வேணாம் இது கூட நல்லா தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓடி வந்து பிடிக்கிறான். அப்போ அப்படியே உங்களை அந்த அங்கே இருக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலமாரி மாதிரி இருக்குது அதில் அப்படியே சாச்சு என்கிட்ட ஓடுற அப்படின்னு ப்ளீஸ் விட்டுருங்க இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறீங்க. எது தப்பு அப்படின்ட்டு உங்கள் டிஷர்ட் அப்படியே லைட்டாக தூக்கி அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிக்க அப்படியே நீங்கள் ஷாக் ஆகி அவனே பார்த்துட்டு ஜேகே அப்படிங்கிறீங்க. என்னடி என்ன நீ டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிறான். நீங்கள் ப்ளீஸ் ஜேகே இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்ல கேட்காம பேபி எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து இப்படி கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே அவனை தள்ள ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. பட் அவனும் விடாமல் கிஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் அவனோட 2 கையும் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படியே வருது. நீங்கள் அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஜேகேவை பிடிச்சி தள்ள இப்போது அவனோட கையில் அவங்க டிஷர்ட் இருந்தனால ஸோ ஃப்ரண்ட் சைடு அப்படியே அவன் கையில் போயிடுது. நீங்கள் அப்படியே டிஷர்ட் இல்லாமல் அப்படியே என்ன சொல்கிறது 2 கை வச்சு கிராஸ் மாதிரி அப்படியே மூடிட்டு என்ன காரியம் பண்ணீங்க உங்களை நம்பி இங்கே வந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா இது தப்பு சொன்னால் புரியாது அப்படி சொல்லி முறைச்சிட்டு திட்ட. ஏய் என்ன பேபி மேரேஜ் ஆக போகுது அந்த உரிமையில் தானே பார் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை இழுத்து உங்கள் இனசில் கை வைக்க நீங்கள் சொன்னால் புரியாது அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு பிடிச்சி தள்ளிட்டு வீடு என்ன அப்படிங்க முடியாது அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்த பெட்டில் படுக்க வச்சு உங்கள் மேலே படுக்க நோ அப்படின்னு கத்திட்டு இப்போ எழுந்து உட்காருங்க. சோஃபாவில் தூங்கிட்டு இருந்த ஜேகே தடாபடான்னு எழுந்திரிச்சு ஓடி வந்து ஹே என்னாச்சு அப்படின்னு சொல்ல வேணாம் வேணாம் இது தப்பு வேணாம் அப்படின்னு கத்துறீங்க. ஹே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்லாம் போட்டு ஹே ஹீரா ஒரு ஆல்ரைட் என்னாச்சு எதுவும் கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து அப்படின்னு கத்திட்டு அவனை பிடிச்சி தள்ளிவிட்டு வேணாம் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. அவன் ஒன்றுமே புரியாமல் உங்களை பார்க்க நீங்கள் இப்போ தான் அப்படியே நல்லா கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் பெட்ஷீட்டெல்லாம் நல்லா மேலே பொத்தி அப்படி உட்காந்துருக்கீங்க. பெட்ஷீட்லாம் இருக்குது அப்படின்னு அதை நகர்த்தி பார்க்க ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே இருக்குது. என்னது இது ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே தான் இருக்குது சே கனவு கண்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்க்க ஜேகே கொலை வெறியவங்களை அப்படியே முறைச்சிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஒன்றும் இல்லை ஏதோ கெட்ட கனவு போல் அப்படிங்கிறீங்க. எதை கெட்ட கனவா கெட்ட கனவு இல்லை என்ன நீ என்ன மாதிரி நினச்சிருக்க அப்படிங்கிறான். அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை நீங்கள் தப்பா எது நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா ஆமாம் எல்லாமே ஏன் தப்பு தான் மலையில் போனால் போகுதுன்னு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா அது நான் பண்ண தப்பு கொற்ற மலையில் அப்படியே நனைஞ்சிக்கிட்டு போன்னு கொண்டு போய் உன்னை உங்கள் வீட்டில் தள்ளி விட்டு வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சமைச்சு போட்டு உன்னை பாதுகாப்பாக இருக்கணும்னு இங்கே வந்து நான் சோஃபாவில் படுத்துட்டு இருந்தா நீ என்னை பற்றி எப்படி நாட்டி நினச்சிட்டு இருந்திருக்கிற. ஐயோ அப்படிலாம் இல்லை ஜேகே என்ன இல்லை எல்லாம் அப்படி தான் நீ என்னை பற்றி தப்பாக நினச்சிருக்கல என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒரு ரேப்பிஸ்ட் மாதிரியா. ஐயோ ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீ அப்படிலாம் நினச்சனால தாண்டி பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து பொத்திக்கிட்டு உட்காந்துருந்த. அது மட்டும் இல்லாமல் பெட்ஷீட்டை தள்ளி போய் என்ன பார்த்தேன் உன் ட்ரெஸ் இருக்கான்னு பார்த்தேன். அப்போது என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இங்கே வந்திருக்க நீ அதனால தான் நான் உள்ளே படுக்க போகிறேன்னா பயந்து அப்போலே நீ சொல்லிக்க. அப்போ கூட நான் சரி ஒரு பொண்ணு நம்ம பார்த்து பயப்படுறா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ கேவலமாக நினைப்பேன்னு நான் நினைக்க கூட இல்லை. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க ஐயோ இவர் வேற இப்படி கோவப்படுறாரே தெரியாதனமாக இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சாரி ஜேகே அது ஏதோ கனவு அதான் அப்படி அப்படின்னு நீங்கள் புலம்ப தேவையில்ல. உன்னோட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு தேவையில்லை. நான் பண்ணாத தப்பு நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ உன்னை நான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கக்கூடாது எனக்கும் புரியுது. வா உன்னை கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுறேன். ஐயோ ஜேகே மழை மண்ணாங்கட்டி மழை பெஞ்சா என்ன பரவாயில்ல இன்னும் கரைஞ்சிட மாட்டோம்ல வா நான் கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரேன். ஐயோ டைம் பார்த்தீங்களா ஆன் டைம் இப்போ போய் இப்போ என்ன பிரச்சனை மீயா தானே இருப்பா அவகிட்ட நான் சொல்லி விட்டுட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். என்ன எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படியே சொல்லிட்டே ஜேகே அவனோட ஜர்க்கின்லாம் எடுத்து போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க நீங்கள் ஐயோ போச்சு சே அவன் எவ்வளோ நல்லவன் நம்ம கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் ஜேகே ப்ளீஸ் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போக்க நீங்கள் டப்புன்னு கதவை சாத்திட்டு அப்படியே நிற்க தள்ளு
உனக்கு என்ன என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? உனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ வேணாம். உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டியும் இனி நமக்குள்ள எதுவும் வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இனி ஒன்று நான் கூப்பிடவே மாட்டேன் எங்கேயோ. ஓகே போதுமா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, அது ஏதோ கனவு வரும் அப்படி பயந்துட்டேன். அது எப்படி கனவு வரும்? நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் கனவாக வரும். அப்போது என்னை பற்றி நீ இப்படி தான் நினச்சிட்டு இருந்திருக்க. அதுதான் உனக்கு அது கனவாக வந்து பயமுடுத்திருக்கு. இங்கே பாருங்க ஜேகே, அது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. அதுக்கு எதுக்கு அதையே பிடிச்சிட்டு தூங்குறீங்க? இப்போ நான் உங்களை சந்தேகப்பட்டு ஏதாவது சொன்னேன்னா நீ என்னை பார்த்தேடி ஒரு பார்வை சந்தேகப்படாமல் தான் நான் அப்படி தள்ளிவிட்டியா? அதான் சொல்கிறேனே, கனவு கண்ட பயத்தில் நடந்துக்கிட்டேன். எந்த பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பயப்பட தானே செய்வா. அதை தான் நானும் ரியாக்ட் பண்ணேன். அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஹலோ மேடம், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிருக்கீங்க? அதுக்கு இதை கூட நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதா? இதே மாதிரி நான் உன்கிட்ட பிஹேவ் பண்ணியிருந்தா நீ ரெடி பண்ணிப்பா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களையும் பார்த்துட்டு குறுகுறுன்னு பார்க்க உங்களுக்கு சிரிப்பு வந்தது. இது மாதிரி நான் போய் உங்களை ரேப் பண்ணுவேனா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் பெண்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிகே, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது, அப்போ என்னை பார்த்தா மட்டும் உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் சரி சாரி அப்படின்னு அப்படியே காதை படிச்சுட்டு கேட்க அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். குழந்த மாதிரி பண்ணுறாரு இவர், பெரிய போலீஸ் ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கூட இப்போ முன்னாடி வந்து சாரி ஜேகே அப்படிங்கிறீங்க. பேசாத போடி அப்படிங்கிறான். நீங்கள் இப்போது நான் என்ன பண்ணால் உங்களுக்கு கோபம் குறையும்? நான் எதை சொன்னாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க. ஆமாம், இப்போ நீ கனவுல நான் பண்ணதெல்லாம் சொன்னேன்ல அதே மாதிரி நட்சத்திர அப்படிங்க அப்படின்னு அப்படி பார்க்குறீங்க. அவனும் அப்படி என்னடி இப்போ நீ அப்படிலாம் பண்ணாதான் என் கோவம் குறையும். கோவத்தை குறைக்கிற ரெடியா அப்படின்ட்டு அப்படியே நெருங்கி வர நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவனும் உங்களை வேணுக்குன்னு தான் அப்படி சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க கிட்ட வர நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. எதை அப்படின்னு பார்க்க நீங்கள் ஜிகேவை அப்படியே வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு அவன் கழுத்தில் அப்படியே கை ரெண்டையும் போட்டுட்டு எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு அவன் கால் மேலே ஏறி நிற்கிறீங்க. என்ன பண்ணுற தள்ளு அப்படிங்கிறான். ஏன் தள்ளணும்? நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லை. கனவுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மற்றபடி இப்போ நான் உங்களை முழுசாக நம்புகிறேன். என்ன ஒரு கனவு வந்ததுக்கு இப்போ என் மேலே நம்பிக்கைலாம் வந்துருச்சா? கனவை கண்டு பயந்தானே இப்போ எப்படி நம்பிக்கை வந்துச்சு? அதான் சொன்னல, கனவுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆனேன். மற்றபடி நம்பிக்கை இல்லாமல் இவ்வளோ தூரம் உங்கள் கூட நான் இங்கே வந்ததுலேருந்து என்னை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை சந்தேகப்படுவேன்? அது ஏதோ கன்ஃபியூஷன், அவ்வளோதான். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படியே நீங்களே அவன் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்புறம் அப்படியே அவங்கள கிஸ் பண்ணுறான். நீங்கள் இப்போ ஷாக் ஆகுறீங்க. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள அப்படியே தூக்குறான். நீங்கள் என்ன தான் அவன்கிட்ட இப்படிலாம் சொன்னாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அவன் அப்படியே தூக்கிட்டு போய் அவங்கள பெட்டில் படுக்க வைக்க நீங்கள் அப்படியே அவனை கண்ணெல்லாம் சிமிட்டி படப்படன்னு ஆகுது உங்களுக்கு. அப்படியே ஒரு வேளை பாஞ்சிருவானோ, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் சொல்லியிருப்பீங்க அவன் எப்படி இப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அவன் கிஸ் பண்ணி தூக்கிட்டு போய் பெட்டில் படும் கொஞ்சம் பயம் வருது. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டுக்க ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு என்னடி என் மேலே அவ்வளோ நம்பிக்கைன்னா இப்போ ஏன் பயப்படுற? நான் எங்கே பயந்தேன்? நான் ஒன்றும் பயப்படலையே அப்படிங்கிறீங்க. வாய் மட்டும் அப்படின்னு உங்கள் லிப்ஸ் அப்படியே பிடிக்க அப்படியே பார்க்குறீங்க. இந்த வாய் மட்டும் என்னென்னா பேசுது, எவ்வளோ தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிக்குது. பட் இந்த கண்ணில் அந்த தைரியத்தை காணமே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே உடனே பார்த்துட்டுக்க பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், படு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே இல்லை நான் பயப்படல அப்படிங்கிறீங்க. நல்லாவே தெரியுது என் மேலே நீ வச்சுருக்க நம்பிக்கையை நான் எப்பவும் காப்பாற்றுவேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் எதுவும், அதுக்கு வரைக்கும் இந்த ஹேக் கிஸ்ஸு அதை மட்டும் பண்ணிக்குவேன் ஓகே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ண இப்போட டிஷர்ட்டை லைட்டை தூக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஜர்க் ஆகி பார்க்க அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு கையை மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அவங்க இப்போ ஹோல் பண்ணி பிடிச்சி அப்படியே படுத்துக்க நீங்கள் அப்படியே அவன் மேலே சாஞ்சு தூங்கிடுறீங்க. இப்படியே ரெண்டு பேரும் தூங்கி மார்னிங் எழுந்து அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுருப்பான். அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டுக்க சார்
சார் அப்படின்னு கூப்பிட்ற சவுண்ட் கேட்ட இப்போ ப்ரெசன்ட் அப்படியே வந்து ஜேகே என்ன அப்படின்னு பார்க்குறான். சார் இந்த இவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி ஏதோ ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீடு நல்லபடியாக கட்டிட்டாங்க. சாதாரண ஒரு எம்ப்ளாயி வீடு கட்டியிருக்கலாம். ஆமாம் சார், வீடு கட்டி முடிச்சு பிரவேசம் வச்சுருக்காங்க போல். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்புறம் பாடியை ஃபாரன்சிக் லேப் அனுப்புனதில் அவங்க இப்போ ஒரு 3 months ப்ரெக்னென்ட். ஓ, அவங்க ஹஸ்பண்ட் வர சொல்லியிருக்கோம் சார். அவங்க மேரேஜ் ஆனவங்க. அதே சேம் பேட்டர்னில் தான் இந்த மர்டரும் நடந்திருக்கு. ஓ, அப்போது இது அதை சைக்கோ கில்லரோட வேலையே தான். எஸ் சார், இதே பேட்டர்ன் தான். அப்போனா அவனாக தான் இருக்கும். அவனோ அவளோ யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப தான் நம்மளை கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். இவனால் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நமக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்லியிருக்க. மியாவும் ஆமாம் கண்டுபிடிச்சி ஆகணும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அப்படிங்கிறா. என்னன்னா லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இதே பேட்டர்னில் மேரடர் நடக்குது. அதுவும் ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணுற அளவுக்கு. அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் இந்த சைக்கோக்கு? ஹே, சைக்கோ கில்லர்ஸே எப்போவுமே இப்படி தான். அவங்களாம் சைக்கோங்கிறனால தான் ஒரே பேட்டர்னில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எவிடன்ஸை நமக்கு விட்டுட்டு போவாங்க. கரெக்டு. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறானுங்க? அதுவும் இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு கொலையை பண்ணுறான் அப்படின்னா அப்போ இவனுங்களுக்கு பின்கதெல்லாம் இருக்குமே. அப்போ ஏதோ பாதிக்கப்பட்டவனாக இருக்குமோ? ஜேகே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான்? அப்படி இருக்கிறனால தான் இப்படி ஒரு கொலையை பண்ணுறானோ. ஆனாலும் இவனுக்கு என்ன தைரியம்? இப்படிலாம் கொலை பண்ணுறதுக்கு யார் கொடுத்தா இவனுக்கு உரிமையா? ஒரு உயிர் எடுக்கிறது அவனுக்கு ஈஸியாக போயிடுச்சா? அவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணியிருக்கட்டும். அதுக்கு கோர்ட் இல்லையா, நம்ம இல்லையா, போலீஸ் இல்லையா? எதுக்கு இவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிவிங்க சொல்ல. அப்போ ஃப்ரைடே ஆமாம் அப்படியே இந்த கோர்ட்லேயும் இது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மட்டும் அப்படியே எல்லோரும் கேஸ் கொடுத்தா மட்டும் எல்லாத்துக்கும் நியாயம் கிடைச்சதா? எத்தனை பேத்துக்கும் நியாயமே கிடைக்கிறதில்ல. அதுக்கும் இந்த மர்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லை சொல்கிறேன், சில கேஸ் எல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். எத்தனை கேஸ் நம்மளே முடிக்க முடியாமல் இன்னும் சுற்றிட்டு இருக்கோம். நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜேகேவோ சரி அவங்க சொந்தக்காரங்க யாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க ஹஸ்பண்டை தான் சொல்லியிருக்கேன். அவர் எப்படி இப்போ வந்துடுவார். அப்புறம் இதெல்லாம் அவங்களோட ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி மியா கொடுக்குறா. எப்பவும் போல தான் ஜுவல்ஸாக அவங்களோட எந்த ஒரு பொருளையும் எடுக்கலை. ஸோ கன்ஃபார்ம் இது சைக்கோ கில்லரோட பேட்டர்ன் கொலை தான். பட் ஏன்னு தான் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான். என்னாச்சு அப்படின்னு. சரி, இன்னொரு இடத்துல ஒரு மர்டர் நடந்திருக்குதா நமக்கு கால் வந்திருக்கு சார். என்ன சொல்கிறீங்க? எப்போவுமே இந்த பேட்டர்னில் ஒரு நாளைக்கு ஒரு கொலை தானே நடக்கும். இது என்னடாது? ஆஹா, இப்போ 1லேருந்து 2 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மியா பார்க்குறா. ஐயோ, 2வது கொலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், அது ஏதோ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், அவங்களுக்கு ஏஜ் கம்மி தான். இந்த பேட்டர்னில் நடக்கலை. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் பதட்டமாகுது. இங்கே 3 பேர் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் விட்டு இல்லை அப்படி எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போய் வேகமாக வண்டி எடுக்க. மியாவும் ஃப்ரைடேவும் அதில் ஏறிக்கிறாங்க. ஆக்சுவலி எங்கே இந்த மர்டர் நீங்களாக இருக்குமோங்கிற பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த நடந்த இடத்துக்கு அப்படியே பதட்டத்தோடு வரோம். ஜேகேவால் கண்ட்ரோல்டாக இருக்கவும் இல்லை. இல்லை இல்லை, இறக்கப்பெல்லாம் நடந்திருக்காது. அவளாக இருக்காது, வாய்ப்பே இல்லை. அவள் தைரியமான பொண்ணு அப்படின்னா அவனுக்குள்ளே அவனே தைரியம்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரான். அப்போ மியா இறங்கி ஓட ஆரம்பிக்கிறா. ஜேகேவால் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த கூட்டத்தை நகர்த்திட்டு உள்ளே போகவே மனசு இல்லை. அந்தளவுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக்குது. அவளாக இருக்குமோ, சின்ன வயசு பொண்ணுன்றாங்களே அப்படிங்கிற பயந்துட்டே அவன் கூட்டத்துக்குள்ளே வராமே நிற்க. மியா வேகமாக ஓடி வந்தவ இல்லை இல்லை இது அவளாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மூஞ்சில் உள்ள துணியை டக்குன்னு நகர்த்த அப்படியே வந்த ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். மியாவுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்பாடா அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்க ஃப்ரைடே ஓடி வந்தவன் அவனும் வந்து நிற்கிறான். இப்போ 3 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்பாடான் இருக்குது. சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே வந்துட்டு அந்த மர்டர் நடந்து க்ரைம் ஸ்பாட்டில் எல்லாத்தையும் நகர்த்தி விட்டு அதை ரவுண்ட் பண்ணி அந்த பொண்ணை அப்படியே திருப்பி போட்டு மூஞ்ச பார்க்குறீங்க. இது அவள் இல்லை, ஆனால் சின்ன பொண்ணாக இருக்காளே, யார் இவளை பற்றி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கான்ஸ்டபிள்ஸை கூப்பிட்டு இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் உடனே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்துடுறாங்க. ஜேகேக்கு இப்போ தான் உசுரே வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கொலையை பார்த்தா அது மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் சார், உடம்புல எங்கேயுமே காயமில்லை அப்படின்னு ஃபாரன்சிக்லேருந்து வந்தவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க. எஸ், அந்த மர்டர்ஸ்லாம் வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்கும்.
இது அந்த மாதிரி இல்லை, மண்டையில் அடிபட்டு இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், மண்டையில் ஹெவியாக அடிபட்டிருக்கு, அதில் தான் உயிர் போயிருக்கு. ஓ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகே சரி அப்படின்னு, சரி இந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க, அப்புறம் இந்த பாடியை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போது மறுபடியும் மொதல் க்ரைம் நடந்துச்சுல அந்த பொண்ணை பற்றி அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லும், வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்போ வரும், ஐயோ யார் யார் என் பொண்ணாட்டி இப்படி பண்ணது, அவள் குழந்த மாதிரி சார், அவளை பூ மாதிரி பார்த்துக்கிட்டேன், அவளை போய் எப்படி இப்படி கொலை பண்ண மனசு வந்துச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அழுதுட்டே வர, சரி கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவரும் இல்லை சார், அவளை நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் தெரியுமா சார், அவளுக்கு நோகாமல் நான் எல்லாமே அவளை பார்த்து பண்ணேன் சார், அவளுக்கு வலிக்கணும் தான், குழந்தைங்க கூட நான் ஒரே ஒரு பெண் குழந்தையோட நிறுத்திக்கிட்டேன் சார், அடுத்தது எங்களுக்கு குழந்தைய வேணும்னு, ஏன்னா மொதல் பிரசவத்திலே என் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டா, அதனால் அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த வேதனையை கொடுக்கவே கூடாது தான் நாங்கள் ஒரே குழந்தையோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் வலிக்கும்னு நான் பண்ணிக்கிட்டேன் சார், அந்த மாதிரிலாம் அவளை பார்த்துக்கிட்டேன், ஆனால் அவளை இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அழுக. கரெக்டாக அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லும் போது மியா ஷாக் ஆகி ஜேகே பார்க்க, ஜேகேவும் ஷாக் ஆகிருப்பான். அப்போ மியாவை அப்படியே அவன் பார்த்துட்டு கண்ணாலே ஏதோ சைகை பண்ண, அவள் அமைதியாக இருக்கா, அந்த ஆள் பாட்டுக்கு அழுதுட்ருக்கான். எப்படி இப்படி பண்ண மனசு வந்துச்சு, கொடூரமாக இப்படி பண்ணவனை சும்மா விடாதீங்க சார், கண்டிப்பாக அவளை கொல்லணும் சார், இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வீடு கட்டி சொந்த வீடு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சோம், ஆனால் என் பொண்டாட்டி இல்லாமல் போயிட்டா, இப்படி என்னையும் பொண்ணையும் விட்டு போயிட்டான்னு அந்த ஆள் அழுக. மியா சரி அழுகாதீங்க, இந்த ஜுவல்ஸ்லாம் உங்கள் ஒய்ஃபோடதா, இதெல்லாம் உங்கள் ஒய்ஃபோடதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க. இப்போ பார்க்குறாரு ஹேண்ட்பேக்கு அவளோட ஜுவல்ஸ்னு எல்லாமே இருக்குது, ஆமாம் எல்லாம் அவளோட தான் அப்படின்னு அந்த ஆள் அப்படியே அழுக. சரி சார், நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரமே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் போங்க அப்படி சொல்லி அந்த ஆளை அனுப்பிச்சி வைக்க. அந்த ஆளை அழுதுகிட்டே அப்படி போக, இப்போது மியா அடுத்த நிமிஷம் ஜேகேவை பார்க்க, ஜேகேக்கும் மியா ஏன் பார்க்குறான்னு புரியுது. என்ன இந்த ஆள் இப்படி சொல்கிறான், இவர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அவங்க ப்ரெக்னென்ட், அதே அப்படின்னு கேட்க, சேம் டவுட் தான் எனக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை பற்றி இன்னும் நல்லா டீப்பாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னு புரியும், அதுக்கும் இந்த சைக்கோ கில்லருக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அப்படியே அங்கே உள்ள அந்த க்ரைம் ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கா, அப்படியே போர்டு கிட்டே போய் நின்று பார்த்துட்ருக்கான். இதுக்கும் இந்த சைக்கோக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும், ப்ரெக்னன்சிக்கும் இந்த கொலைங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அப்போ மியா அப்படியே பின்னாடி வந்துட்டு, அதுக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னா அப்போ ஜென்ஸ் எல்லாம் மர்டர் பண்ணுறாங்களே அதுக்கு ஒருவேளை 2 பேராக இருக்குமோ அப்படின்னு ஃப்ரைடே கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி 2 பேருமே திரும்பி பார்க்க, ஆமாம் ஒருவேளை 2 பேர் கொலை பண்ணுறாங்களோ, லேடிஸ்லாம் ஒருத்தன் ஜென்ஸ் எல்லாம் ஒருத்தன் அப்படின்னு, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறா மியா. இல்லை 2ம் ஒரே பேட்டர்ன், அப்போ அப்படி வேறு ஆளாக இருக்கும், அப்போது இந்த ப்ரெக்னெண்ட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம், அதுதான் புரியல. இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்குது, யார் பண்ணுறா எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கிடையில் அப்படி சொல்லிட்டு அவங்கள பற்றி அப்படியே அவன் நினச்சிட்ருக்கான். அப்போது அப்படியே அவங்க 2 பேரும் பின்னாடி வந்து கை வச்சு, சரி மச்சான் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இப்போது நீங்கள் பிளட்டு மேலே சொட்டினதில் பயந்து போய் வேன் கத்திருப்பீங்கள்ல, ஸோ அந்த சவுண்டு கேட்டு உங்களை துரத்திக்கிட்டு வந்தவன், பேபி நீ இங்கே தான் இருக்கியா, எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வர, ஐயோ நம்மளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ விழுந்துடுச்சு ஓடுறீங்க, என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த அந்த ஆக்ஸ் அப்படியே விட, அது அப்படியே வந்து உங்கள் காலில் பட நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அவனோ, பேபி என்கிட்ட மாட்டிட்டல, இன்னுமே உன்னால் தப்பிக்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் வேணாம் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழாய் காலில் கிழிச்சிருது, பிளட் வருது, வலி தாங்க முடியல, எழுந்திரிச்சு கொண்டாலும் நடக்கவே முடியல, கால் அப்படியே ஊனவே முடியல, அப்படியே தடுமாறி அங்கே உள்ள டேபிள்லாம் பிடிச்சி மெதுவாக எழுந்து நிற்கிறீங்க. அவனை அப்படியே பார்த்தா இருட்டில் ஒன்றுமே தெரில, பட் செம ஹைட்டாக மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டிருக்கான். நீங்கள் யார் நீ, ஏன் இப்படி பண்ணுற, நீ தான் அந்த சைக்கோ கில்லரா அப்படிங்க. அவன் ஹான்னு ரொம்ப வேகமாக சிரிக்க. நீங்கள் பயந்து, வேணாம் இப்படி பண்ணாத, இதெல்லாம் தப்பு, ப்ளீஸ் எங்களை விட்டு, இது மாதிரி பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது,
நிம்மதி நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக பண்ணுறான். உங்களுக்கு இப்போ அல்ல இல்லை பார்த்து பயமாகுது. வேணாம் வேணாம் ப்ளீஸ் விட்டுரு, என்னை விட்டுரு அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அங்கே இருக்க ஆக்ஸ் எடுத்து அவனை அடிக்கலான்னு பார்த்து கரெக்டாக அதை எடுத்து விடும்போது அவன் அப்படியே டக்குன்னு நகர்ந்துடுறான். அது மிஸ் ஆகிடுது. பத்தியா பேபி, என்னையவே கொஞ்சம் வசந்தான் போட்டு தரலான்னு நினைக்கிறேன். இதில் என்ன சைக்கோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தெரியுதா, ஒருத்தன் உசுறு முக்கியம்னா யாரை வேணாலும் கொலை பண்ணான்னு நினைப்பான். இப்போ உனக்கு உன் உயிர் முக்கியம், அதனால தானே என்ன நீ கொலை பண்ண பார்த்த. இல்லை இல்லை நான் அப்படி பண்ண நினைக்கல, ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு நீங்கள் மறுபடியும் பின்னாடி நகர்ந்து போக அவனோ ஏய் உன்னை விடுறதுக்கு அடி கடத்திட்டு வந்தேன் அப்படின்ட்டு அப்படியே பிடிக்க வரான். நீங்கள் அங்கேருந்து காலை சண்டிக்கிட்டே ஓட அவன் பின்னாடியே ஓடி வரான். உங்களால் முடியல, நீங்கள் அதை இதையும் அங்கே இருக்கிறதெல்லாம் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு அப்படியே ஓட அவன் எல்லாத்தையும் காலால் எட்டி உதச்சி நகர்த்தி விட்டு அப்படியே வந்து உங்கள் முடியை அப்படியே பிடிக்க நீங்கள் அதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.